இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வாந்தி வருதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அதை மாற்றி என்ன பண்ணுறாருன்னா விஜய் சேதுபதி எல்லாருக்கும் பாவக்காய் ஜூஸ் கொடுக்குறாரு. ஏண்டா நாங்கள் தான் இதை டியூடு படத்தில் பார்த்துருமாப்பா, இதுக்கு மறுபடியும் அதே ஸ்கிரிப்ட்லேயே போட்டு எங்களை சாப்பிடுக்கிறீங்க. இப்போ இந்த பொண்ணும் அதே மாதிரி ஒரு டாமினேஷன், நான் தான் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணேன், வாங்கிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஒருவேளை வனிதா விஜயகுமாரோடைய அடுத்த வாரிசா கனி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்பான்னு சொன்னால் பரவாயில்ல சார், சினிமாவில் நான் முகம் காட்டுறதுக்கு நடிக்கிறதுக்கு எதை வேணால் தியாகமாக செய்கிறேன். அதே மாதிரி இந்த பார்வதி, நான் இந்த பிக் பாஸில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு எதை வேணாலும் இறங்கி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டிவியில் இந்த அடல் சுழி படம் பலான படங்கள்லாம் போடுவாங்க. அதுக்குன்னே ஒரு ரசிகர்கள் விழுந்து 1.5 மணி 2 மணி வரைக்கும் படம் பார்ப்பாங்க. இப்போ அந்த ரசிகரை இழுத்து கைவசம் வச்சுக்கணுங்கிறக்காகவே ஆதிரி இந்த வாரம் எலிமிட்டாவாங்க அப்படின்னு எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்படுது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். யூடியூப் ரெட்ரோ சேனல் நேயர்களே, பிக் பாஸுடைய விமர்சனம் மீண்டும் தொடர்கிறது. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வாந்தி வருதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அதை மாற்றி என்ன பண்ணுறாருன்னா விஜய் சேதுபதி எல்லாருக்கும் பாவக்காய் ஜூஸ் கொடுக்குறாரு. எங்கேயாவது ஜூஸ் கடையில் போய் பாவக்காய் ஜூஸு கொடுங்கன்னா, சார் இது ஜூஸ் கடை, நீங்கள் என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடைக்கு போங்க, அங்கே போய் இதை கேளுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாவக்காய் ஜூஸ் யார் சாப்பிடுவா? சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி நல்லா இருக்கவங்கெல்லாம் பாவக்காய் ஜூஸ் சாப்பிடவே மாட்டாங்க. பாவக்காயிலேயே அந்த வறுத்து அப்புறம் சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த பிக் பாஸ் நீங்கள் போன முறை நடந்துக்கிட்டது இந்த பாவக்காய் ஜூஸ் மாதிரி தான் இருக்குதுன்னு விஜய் சேதுபதியே ஒத்துக்கிட்டார். அதாவது சேம் சைடு கோல் போட்டார். நாம் எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், ஏயா போட்டு ரம்பம் போடுறீங்க, சாவடிக்கிறீங்களா ஏன்னு சொல்கிறோம்ல, அதை அவர் பாலிஷாக பாவக்காய் ஜூஸ் கொடுத்து சமாளிச்சிட்டார். அதேமாதிரி பிக் பாஸில் ஸ்கிரிப்டட் ப்ளே அப்படிங்கிறத மறுபடியும் அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் ஒருவனும் ஒருத்தையும் லவ் பண்ணுவாங்க, ஏன் ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. சமீபத்திலே டிவிடி படத்தில் தானே பார்த்தோம், திடீர்னு அவன் நான் மாட்டேன் இன்னும் பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவார். அந்த பிரதீப் ரங்கநாதன் சொல்கிறது எஃப்ஜே சொல்கிறாரு, ஏண்டா நாங்கள் தான் இதை டியூடு படத்தில் பார்த்துருமாப்பா, இதுக்கு மறுபடியும் அதே ஸ்கிரிப்ட்லேயே போட்டு எங்களை சாப்பிடுக்கிறீங்க. பிரதீப் ரங்கநாதன் அப்படியே நல்லா பழகுவார் மமிதா பஜ்ஜி விட்ட, திடீர்னு ஒன்று எனக்கு பிடிக்கலடி அப்படிம்பார். ஏன்? அது திரைக்கதை. அப்படின்னா தான் நம்ம பார்ப்போம். திரும்ப திரும்ப அவங்களே கமெண்ட் அடிக்காங்க, என்னடா இது சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், ஏண்டி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒருத்தன் காதலிக்கிறான், திடீர்னு அவனுக்கு மனசு மாறிடுது, ஒன்றை வேண்டாங்கிறான், என்ன காரணம் தெரியல, நீ ஏழையா, அழகு இல்லையா, இல்லை அழகான ஒருத்தி கிடைச்சிட்டாளா, பணக்காரி கிடைச்சிட்டாளாங்கிறதான் காரணம். அதை காதலிங்க புரிஞ்சுக்கணும். டியூடி படத்தில் மமதா வச்சு ஓஹோ நீ வேண்டான்ட்டியா போடான்னு பரதேசின்னு சொல்லி வேற ஒருத்தன் லவ் பண்ணிடுவா. ஆக டியூடு படத்தில் ஸ்க்ரீன் பிளேயே இந்த தடவை பிக் பாஸில் சொல்லிட்டாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஏன்பா ஸ்க்ரீன் பிளே எழுதுனேன், அது இப்போ ஓடிக்கிட்டு இருக்க டியூடு படத்தை பார்த்துமா எழுதுணும்? உங்களுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாதா? போங்கடா. அது என்னமோ முதல் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் படுத்திருக்கான், அப்புறம் டொப்புக்குன்னு இவா இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டான். ஒருவேளை மேட்டரை முடிச்சிட்டானோ, அதான் தயட்டி போச்சா? எப்போவுமே பெண்கள் தன்னை தொடர்றதுக்கு உரசுறதுக்கு விடாமல் இருந்தால் தான் அந்த லவ் சஸ்டைன் ஆகும். டேய் மச்சி ஏடா லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு, அட போடா மேட்டரை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ கதை போயிட்டுருக்கு. ஆக பார்க்குறவங்கள படுமுட்டாளாக நினச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பே பண்ணிட்டுருங்க, என்ன பண்ணி தொலைகிறது? அப்படித்தான். அதேமாதிரி சொல்கிறா, இந்தமாதிரி நாங்கள் ஜூஸ் நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம், இந்த ஜூஸ் நீ நல்லா இருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு இந்த வெளியே போகாத அளவுக்கு நான் நீ ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதையும் மடையன் ஒத்துக்கிறான். அப்புறம் பார்த்தா அவள் வேற ஒருத்தனுக்கு கொடுக்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இது ஸ்க்ரீன் பே தானே, என்ன யாராவது
நிஜ வாழ்க்கையில் எப்படியும் இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. அது இவ்வளோ பயங்கர லூஸ்தனமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி போனால் தான் அது வந்து ஒரு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இல்லைன்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு. அது காரணம் இதுதான். அதேமாரி அந்த உள்ள இருக்கவங்க மூஞ்சியை பார்க்க முடியலடா சாமி. அந்த பொண்ணு பாரு, நான் என்ன செய்ய, அந்த பொண்ணு வேற என்னை அவன் காரிக்கமாக நடிக்கிறான், அப்புறம் காரிக்க மாட்டேங்கிறான்னு. உன் மூஞ்சியை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. காலையிலையும் சாயங்காலையும் பார்த்தான். அப்போ யோசிச்சு பார்த்துருவான் மூளையில், ஐயோ போயுமோ இதையா நாம் உரசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். ஆக விட்டு சொல்ல வேண்டியதானே. அவனும் அறியதுன்னு சொல்கிறான், வேற போப்பா அதெல்லாம் முடியாது இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். என்னென்னா பழக பழக பாலும் புளிக்கும். நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, பிக் பாஸில் ஸ்க்ரீன் பிளே வந்ததே திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது புதிய சிந்தனை புதிய படைப்பு அங்கே இல்லைன்னு தெரியுது. இப்போ அங்கே எல்லாருமே ஆதிரையும் எப்ஜையும் வந்து லவ் ஃபெயிலியர் பற்றி பேசுகிறாங்க பேசி தொலைகிறாங்க. சரி, அவங்களாவது பேசி தொலைகிறாங்க, கேட்டுலேருந்து காதுலேருந்து ரத்தம் வருதுன்னு பார்த்தா அடுத்த விஜய் சேதுபதியும் கூட்டி பஞ்சாயத்து பண்ணி அதை பேசுகிறார். அவருக்கே தோணலையா? ஏன் இதுதான் ஏற்கனவே பஞ்சாயத்து பேசிட்டாங்களே, நீ மட்டும் என்ன புதுசாக பஞ்சாயத்து கொடுக்க போகிற? அதே மாதிரி பிக் பாஸில் ஒரு முறை வனிதா விஜயகுமார், அப்புறம் அதுக்கு முன்னவட்டி பார்த்திங்கன்னா ஒரு லெஸ்பியனு, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த பிக் பாஸில் நான் தான் எல்லாருக்கும் பிக் பாஸு, எனக்கு கண்ட்ரோலாக எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையிலையும் வெளியில் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அறிவாளிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதா, எனக்கு தான் தெரியும்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தேசிய விருது பெற்ற காதல் கோட்டை அகத்தியன், அவருடைய மகா ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு. அது ஏற்கனவே நடிக்கலாம் செய்யுது, இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஓய்வு பெற்றுன்னு நினைக்கிறேன். அடுத்த பொண்ணு கனின்னு வந்திருக்கு. அகத்தியனுக்கு 2 மனைவின்னு ரொம்ப பேர் தெரியாது. இந்த கனி அகத்தியனோட முதல் மனைவியோட மகளா இல்லை 2வது மனைவியோட மகளான்னு தெரில. என்ன இருந்தாலும் ஜீன்ஸ் விட்டு போமா என்ன. அகத்தியன் நிறைய அந்த மாதிரி மாறுபட்ட காதல் கதைகளை எடுத்தவர். இப்போ இந்த பொண்ணும் அதே மாதிரி ஒரு டாமினேஷன், நான் தான் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணேன், வாங்கிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அது ஒரு சில காட்சிகள் செஞ்சால் சரியாக இருக்கும். தொடர்ந்து அதேமாரி வில்லித்தனமாகவே அதை காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வனிதா விஜயகுமாரோடைய அடுத்த வாரிசா கனி வரணும்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த கேரக்டரை பார்த்திங்கன்னா அப்படியே சினிமாவில் வில்லியாக ப்ரொமோட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கனியுடைய திறமையை நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகலாம். ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமானவர் வந்து பலூன் அக்கான்னா மேலையும் சொல்லலாம் கீழையும் சொல்லலாம், அது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அடிப்படையில் பலூன் அக்கான்னு அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் இறங்கி வந்து, அதாவது கவர்ச்சிக்கு கீழே இறங்கி வந்து ஆபாசமாக இன்ஸ்டாகிராம் போடுறவங்க வந்து பலூன் அக்கா. அந்த பலூன் அக்காவை கொஞ்சம் ரூட்டு தான் துஷாரா. 2 பேரும் அந்த நீச்சல் குள பக்கத்தில் வந்து இந்த டபுள் மீனிங் டயலாக்லாம் நிறைய விட்டாங்க, கொஞ்சம் உசுப்பேற்றுனாங்க. நைட்டில் 10 மணிக்கு எதை விரும்புவான், எத்தனை விரும்புவான். ஸோ அந்த விஷயங்களில் செக்ஸை பேசி போய் 8 பேசி 2 பேருக்கும் ஒரு உசுப்பேற்றி விட்டாங்க. 2 பேரும் ஏதாவது கிசு வருமா இல்லாட்டி உரசல் வருமானு பார்த்தா அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. இந்த துஷாரா வந்து பலூனுக்கா வா நம்ம ப்ரைவேட் ரூமில் பேசினா அது இன்னும் கொஞ்சம் கிளுகிளுப்பாகி அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வெளியே கொண்டலான்னு நினச்சது. அது என்னென்னா அவன் இது கிளம்பி நினச்சேன்னா தெரியல, இது கலட்டின கேஸ் அப்படிங்கனால அவன் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. 2வது பலூனுக்காவுக்கு புதுசாக க்ரியேஷன்ஸ் ஒன்றும் வரல, இன்ஸ்டாகிராமில் பண்ணுற மாதிரி கூட உள்ளே ஒன்றும் வரல. அதனால் இப்போ 2 பேர் எலிமினேட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று ஆதிரை, அவளும் அழுதுகிட்டே இருக்கா. சரி, அதுக்கு மேலே ஒரு விஷயத்தில் அழுகிறதுன்னு வந்தாச்சுன்னா யாராவது ஒருத்தன் தேத்தணும், அப்போ தான் சஸ்டெயின் ஆவாங்க. அங்கே யாரும் தேத்துறதுக்கான விஷயங்கள் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஆதிரை இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்படுது. நம்ம சொன்னது நடக்கும். அதே மாதிரி பலூன் அக்காவும், ஏம்மா போதும்மா நீ ஊதி பலூனை வெடிச்சது, நீ வெளியே போயிரு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுவார். அதனால் இந்த தடவை எப்படி பிரஜினும் சாண்ட்ராவும் இன்னும் ஒரு 6 பேர் உள்ளே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அதிகமான ஆட்கள் இருக்க முடியாது, பெட்டுலாம் கம்மி.
அதனால் 2 பேர் என்ட்ரி, 2 பேர் எக்ஸிட் ஆவாங்கிறது உறுதியாயிடுச்சு. எப்போவுமே இந்த பிக் பாஸில் நாங்கள் சொன்ன எதையும் கேட்பியா? நான் நல்லா கேட்பேன். என்கிட்ட நிறைய பேர் சினிமாவில் சான்ஸ் கேட்பாங்க, சார் நீங்கள் தான் இப்படி இருக்கீங்களா, டேரக்டர் சொல்லுங்கன்னு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏமா இது வந்து மோசமான தொழில், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்பான்னு சொன்னால் பரவாயில்ல சார், சினிமாவில் நான் முகம் காட்டுறதுக்கு நடிக்கிறதுக்கு எதாவது வேணால் தியாகமாக செய்கிறேன். அதே மாதிரி இந்த பார்வதி, நான் இந்த பிக் பாஸில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு எதை வேணாலும் இறங்கி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களும் கமாலுதீனும் ஒரே மஜாக்தான்னு நைட்டில் ஒரே ரெட்டை அர்த்தத்தை போட்டு தாளித்து கொடுத்தாங்க. போன முறை ஓட்டு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தது பலூன் அக்கா. ஆனால் பலூன் அக்கா கொஞ்சம் அந்த ரெட்டை அர்த்த வசனம் பேசுகிறதுல கொஞ்சம் சூரத்தனம் காட்டினதுனால போன முறை என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள எவிக்ஷன் பண்ணலை. அதுக்கு பதிலாக அப்சராங்கிற அந்த திருநங்கையை வெளியே அனுப்பிட்டாங்க. எப்போவுமே திருநங்கைகள் வந்து நிறைய அந்த ஒரு திறமை உள்ளவங்க தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு அது இல்லை, அதனால் அது வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கமாலுதீனும் பார்வதியும் அந்த நீச்சல் குளத்தில் பேசுனதுலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அதைத்தான் அந்த நைட்டில் பார்க்குற விரும்புகிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டிவியில் இந்த அடல் சொல்லி படம், அதே மாதிரி படம், பலான படங்கள்லாம் போடுவாங்க. அதுக்குன்னே ஒரு ரசிகர்கள் விழுந்து 1:30 மணி 2 மணி வரைக்கும் படம் பார்ப்பாங்க. இப்போ அந்த ரசிகர்களை இழுத்து கைவசம் வச்சுக்கணுங்கிறக்காகவே பிக் பாஸ் நைட்டில் 10 மணிக்கு என்ன வேணால் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது 2 பேரும் அந்த நீச்சல் குளத்தில் வரம்பு மீறியே பேசிட்டாங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சினிமாவுக்கு தணிக்கை இருக்குது. தணிக்கை பண்ணி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்போ பிக் பாஸில் அது கிடையாது. ஸோ அவன் குழந்தைகளும் பார்க்கலாம், அவனும் புரிஞ்சுப்பான், சிரிப்பான். கமுக்கமாக அம்மா அப்பா தனியாக பார்க்கும்போது இவன் நைஸாக சோஃபாலேருந்து பின்னாலேருந்து எட்டி பார்த்து கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் அதை நம்பித்தான் இப்போ போயிட்டுருக்கு. அந்த சூழலில் கமாலுதீன் வந்து ஆள் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டுறதுங்கனால கொஞ்சம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போது 6 பேர் உள்ளே போனால் அங்கே தாங்காது. அதனால் இன்னொரு 2 ஜோடியை தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 2 பேரை எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போனால் தான் படுக்கிறதுக்காக பெட்டு இருக்கும். இல்லாட்டி மலையில் நெஞ்சு வழிதான் நிறுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இது வரைக்கும் பிக் பாஸில் ஒரு அறிவுபூர்வமான இல்லாட்டி இந்த விளையாட்டில் சீரியஸான விளையாட்டுகள் இன்னும் வரலைங்கிறது பிக் பாஸுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்கி கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ்னால் இந்த சூதாட்டம் இல்லை, ஓடி விளையாடுறது, அந்த உடற்பயிற்சி செய்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். இந்த தடவை அந்த கண்டென்ட் ஏன் வரல அப்படிங்கிறது எல்லோரும் நேரில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டும் வந்தால் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் அது அவங்க புதுசாக கண்டென்ட் உருவாக்க முடியல. ஏன்னா பழைய இந்த இங்கிலீஷு தொடர்களை எதையாவது பார்த்து அதிலிருந்து பிடுங்கி வைக்கணும். அது அந்த மூளையை கசக்கிறதுக்கான வேலையை பிக் பாஸ் கிரியேட்டர் மறந்துட்டாரா என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் வருகிற எபிசோடுகளாவது கொஞ்சம் உசுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சில படங்களை பார்த்திங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் செம்ம போராக இருக்கும். இன்டர்வலில் போகும் பார்த்திங்கன்னா படம் வேறு வேகம் எடுக்கும். 2.5 மணி நேரம் படத்தில் 1.25 மணி நேரம் போராக இருந்தாலும் சகிச்சு தொலைவான். ஏன்னா காசு கொடுத்துட்டுக்குள்ளே போயிட்டான். அதனால் இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ள நல்ல சீன்களெல்லாம் வச்சுருப்பாங்க. இது சினிமா தந்திரம். அதே மாதிரி இவங்களும் முதல் கொஞ்ச நாள் ஒரு 4 வாரம் 5 வாரம் இப்படி போட்டும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டெம்போ ஏற்றுவோம். இன்னும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னங்கிறதும் தெரியல. கமாலுதீனும் பார்வதியும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் அடைக்கும்போது 2 பேரும் தனியாக ரொம்ப பக்கத்தில் உட்காந்து ஒரு உருக்கமாகவும் பாசமாகவும், இந்த லேடிஸ் வந்து கொஞ்சம் மைனாரிட்டி ஃபீலிங் உள்ளவங்க. ஒருத்தியை லவ் பண்ணணுன்னா அவ்வளோ ஆகா ஓன்னு புகழணும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வலையில் விழுந்துடும். அந்த மாதிரி கமாலுதீன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது எல்லோரும் அவங்கள உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிறாங்க. அப்போது கனி தான் சொல்லுது, இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து வெளியே கூப்பிட்டுக்கலாம், உள்ளே கூப்பிட்டுக்கலாம், அவங்க அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் உள்ளே போய் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பக்கத்தில் இருக்கீங்களே, பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்துன்னா பற்றிக்குமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பார்வதி சொல்கிறா, இல்லை நான் ரொம்ப கெட்டியான ஆள்,
காலை இறுக்கமாக வச்சுக்கிடுவேன், காலை விரிக்க மாட்டேன், அதனால் தப்பு எதுவும் நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு இறுக்கமான ஆள் நானுன்னு பார்வதி அதுக்கு சுயமாக அதுவே சர்டிஃபிகேட் கொடுத்துக்குது. சரி என்னையா ஒளிஞ்சு போங்கன்னு கேட்டோன்னு வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை, அது வேறு விஷயம். இப்போது டாமினேட் என்னென்னா ரெட்டை அர்த்தத்தில் யார் பேசுகிறது அப்படிங்கிறது தான் அங்கே போட்டி நடக்க போகுது அடுத்தது. அப்போ உள்ளே போகிறவங்க அதில் ட்ரெயின்டாக இருந்ததுன்னா அவங்க ஸ்கோர் பண்ணலாம். சில ஜோசியர்கள் இருக்காங்க, ஜோசியர்கள் சொன்னது உடனே நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும்னு உத்தரவாதம் கொடுப்பாங்க. விளையாடி ஜோதிடர் அரியசநல்லூர் வெங்கட்ராமன் அப்படி தான் சொல்லுவார், இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, விஜய் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு பிறகு நடிப்பார்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், ஒன்று துணை முறையில் ஆகலாம், இல்லை தோத்துட்டு மறுபடியும் நடிக்க வரலாம். இந்த மாதிரி எங்களுக்கு அந்த அந்த ஆன்டிசிபேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி நைட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத காலையிலே நாங்கள் உங்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கிடுவோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக பிக் பாஸை பார்க்குறத விட விமர்சனம் படு ஜோராக இருக்கும், அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.